ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலுக்காக நான் ஒரு ஓணம் லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை நான் லைட்டாக ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் ரொம்ப சில்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம க்ரிம்ப் பண்ணுறோம், கேர்ள்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஹேர் நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது நான் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நான் என்னோடய ஹேர் ஃபஸ்ட்டு க்ரிம்ப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இயர் டு இயர் ஒரு சின்ன பார்ட்டிஷன்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மட்டும் எனக்கு மேலே மட்டும் ஒரு பவுன்சினஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் க்ரிம்ப் பண்ணிவிட்டு லைட்டாக அது மட்டும் கேர்ள்ஸ் கொடுத்துக்கிட்டேன். கேர்ள்ஸ் கொடுத்துட்டு இதை செட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம லிப் பாம் போடுறதோ, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது மூணுமே மஸ்ட்டு. லைக் நீங்கள் வரையும் புதுசாக நீங்கள் மேக்கப் போடுறீங்க, ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே உங்கள் மேக்கப்பை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக காட்டுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீனுமே நல்ல ஒரு பிராண்டட், லைக் உங்கள் ஸ்கின்னுக்கு எது நல்லா சூட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே போட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக என்னோடய டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாம் மட்டும்தான் கவர் பண்ணணும்னு நான் சிம்பிள் லுக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஐ முடிச்சுட்டேன். ஐ ரொம்ப மினிமலாக ஒரு பிங்க் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக் வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுவே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஐலைனர், அப்புறம் காஜல் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய கலர் கரெக்டரை வச்சு நான் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் அண்டர் ஐ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன். இது கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட நீட் பொறுத்து. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, லைக் உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியர் அண்ட் க்ளோவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் கரெக்டை யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறமா நான் என்னோடய ஷேட்லேயே இருக்க ஒரு கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு எந்த டார்க் ஸ்பாட்ஸுமே தெரியாத மாதிரி கிளியராக காட்டும். தென் என்னோடய ஃபவுண்டேஷன் நான் மேப்ளின்லேருந்து இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுத்துச்சு. ஸோ ஃபைனல் லுக்கில் நம்ம பார்ப்போம் எந்தளவுக்கு இது நல்லா செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நான் எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே அண்ட் நேம்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஷேட் விட ஒரு ஷேட் லைட்டராக நீங்கள் சூஸ் பண்ணணும். அது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த ஷேட் இப்போ டார்க்கராக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷேட் கொஞ்சம் நேரம் கழித்து க்ரேயிஷாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லைட்டராக எடுக்கும்போது அந்த கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் செட்டில் ஆகும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனுக்கே அந்த ஃபவுண்டேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்கள் ஷேடை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எப்போவுமே ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு லிப் லைனர் அண்ட் ஒரு நியூ லிப்ஸ்டிக் போட்டு இந்த லுக் முடிச்சுட்டோம். ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு அவுட்புட்டில் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஓணம் சாரீ. ஸோ இது நான் வேறு ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் பண்ணி நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இந்த லுக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த அவுட்புட். ஃபைனலாக ரொம்பவே நல்லா வந்துச்சு. டே லைட்லேயும் நல்லா இருந்துச்சு, ரிங் லைட்லேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வியூவர்ஸுக்கும் ஓணம் சம்ஷகல். தேங்க்யூ.